திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆரம்பாக்கத்தில் உள்ள 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை எதிர்த்து 15 நாளாகியும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்காதனால மக்கள் வந்து அதை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில நேத்தைக்கு பாத்தீங்கன்னா, அந்த குற்றவாளி அதாவது அந்த காமுகன் வந்து பிடிபட்டிருக்காரு. எங்கன்னா சூலூர்பேட்டையில இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் நடைபாதையில வந்து படுத்திருந்ததாவும், பல சிசிடிவி கேமராக்கள் வந்து வச்சிருந்ததுனால, அதன் மூலமா வந்து இவர பிடிச்சிருக்காங்க. இவர 15 நாளாகியும் 20 தனிப்படைகள் அமைச்சு தேடிட்டு இருந்தாங்க. கிடைக்காத பட்சத்துல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காவல்துறையில இருந்து, இவரை பிடிச்சு குடுக்கிறவங்களுக்கு வந்து 5,00,000 பரிசு தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த டைம்ல இவர புடிச்சு, அந்த குழந்தை அதாவது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான குழந்தை வந்து அவன் எப்படி இருப்பான்னு கேட்கும்போது, இடது கையில ஒரு டாட்டூ இருக்கும். வலது கையில ஒரு பச்சை கயிறு கட்டியிருந்தான். சட்டையில வந்து ஒரு ரத்த கறை மாதிரி இருக்கும். பல்லு வந்து 2 உடைஞ்சிருக்கும். பல்லு வந்து நெறைய இந்த பான் பிளாக் அந்த மாரி போட்டு பல்லெல்லாம் கறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அடையாளம் சொல்லியிருக்கு. பிடிச்சவன வந்து இந்த மாரி அடையாளங்கள் இருக்கிறதுனால வந்து அவன வந்து உறுதி செஞ்சு பிடிச்சிருக்காங்க. இந்த குழந்தைகிட்ட ஒரு 10 ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க. இவனா. ஏன்னா இவனோட ஃபோட்டோ வந்து ஒரு தெளிவான புகைப்படம் எங்கேயுமே இல்ல. சிசிடிவி கேமராக்கள் வந்து பதிவான புகைப்படங்கள் தான் எடுத்து வந்து காட்டிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தை பார்த்துட்டு இல்லன்னு சொல்லிட்டு கடைசியா ஒருத்தர காமிக்கும்போது, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அதுக்கு அப்புறமா அந்த டிஎஸ்பி 2 ஒரு பெண் டிஎஸ்பி வந்து வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ காமிக்கும்போது, வேற மாதிரி இருந்துச்சு. அப்பா வந்து அந்த ஃபோட்டோ அவங்க காமிச்ச ஃபோட்டோ வேற மாதிரி இருந்துச்சுப்பா. இந்த ஃபோட்டோ வேற மாதிரி இருக்கு. நேர்ல பார்த்தா தான் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை. அத வந்து கேட்க அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து அவன பார்க்கணும். எங்க குழந்தை வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லிருக்கு. நான் பார்த்து அவனா இருந்தான்னா, நான் ஒரு அடியாச்சும் அடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. அந்த குழந்தைக்கு அப்ப எவ்வளோ ஒரு ஆவேசம், எவ்வளோ ஒரு மனவேதனை இருந்திருக்கும். அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்கு. இத வந்து அவங்க அம்மா அந்த டிஎஸ்பிட்ட சொல்லும்போது, இல்ல நேர்ல காமிக்க முடியாது. ஏன்னா குழந்தையோட வாழ்க்கை பாதிக்கும். அப்படிங்கிற மாதிரி டிஎஸ்பி காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல அந்த அம்மா கிட்ட வந்து பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன வந்து கண்டிப்பா நாங்க என் குழந்தைட்ட காட்டாட்டியும் எங்களையாட்டும் காட்டலாம்ல. என் குழந்தைய வந்து இந்த மாரி நிலைமைக்கு ஆளாக்குனவன நாங்களாச்சும் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறமா இவனுக்கு வந்து கண்டிப்பா தூக்கு தண்டனை இல்லன்னா வந்து என்கவுண்டர்ல போடணும். இவன்லாம் வந்து பூமியில வாழணுங்கிற அவசியமே கிடையாது. இது மாரி ஒரு மிருகம்லாம் வந்து காட்டு மிருகம் வந்து வாழக்கூடாது. இது மாரி எனக்கு குழந்தைக்கு வந்த மாதிரி இன்னொரு குழந்தைக்கு வராது அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஒரு தாயா வந்து இவங்க பேசுறது கரெக்ட். அதே மாதிரி இந்த நேர்ல பார்த்தா மட்டும் தான் நாங்க வந்து அவன் தானான்னு சொல்லிட்டு என் குழந்தை சொல்ல முடியும். அது இல்லாம நேர்ல காட்டாம அந்த கேஸ முடிக்கிறதுக்காக யாரையோ ஒருத்தன புடிச்சிட்டு வந்து, நீங்க அந்த மாரி கேஸ முடிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்றாங்க. கரெக்ட் தான். ஏன் அந்த அம்மா அப்படி சொல்றாங்கன்னா, அதாவது திருப்புவனத்தை சேர்ந்த மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார தப்பே செய்யாம போலீசார் வந்து அடிச்சு கொன்றுருக்காங்க. அதே மாதிரி இவன பிடிக்காம வேற யாரையோ புடிச்சுட்டு வந்து இந்த கேஸ முடிக்கிறதுக்காக, அவனே வந்து பழி வாங்கிடக் கூடாது இல்லையா? அப்படிங்கிற மாரி அந்த அம்மா சொல்றாங்க. இது நியாயமானது தான். ஏன்னா இந்த மாரி பிரச்சனைகள் நடக்கிறதுனால வந்து ஒரு நல்லவன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இவன புடிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஏரியா மக்கள் வந்து அந்த சுற்றுப்புறத்துல உள்ள மக்கள் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட்டுருக்காங்க. அவன எங்க காமிங்க. நாங்க வந்து அவன கொல்லணும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அவன பயங்கர பாதுகாப்போட அந்த காமுகன போலீஸார் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ அவன வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை சொன்ன அடையாளங்கள்லாம் கரெக்ட்டா இருக்கு. பட் நேர்ல பார்த்தா தான் வந்து எனக்கு அவன் தானான்னு தெரியும் அப்படிங்கிற மாரி அந்த குழந்தை சொல்லியிருக்கு. ஆனா காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அந்த சுற்றுப்புறத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவன வந்து கண்டிப்பா கொல்லணும். அவன் வந்து அவன மாரி ஒரு மிருகம் வந்து நடமாடக்கூடாது இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சிறுமியோட தாயும் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு ஒண்லே தூக்கு தண்டனை குடுக்கணும். இல்ல என்கவுண்டர்ல போடணும். இவனுக்கு 10 வருஷம், 15 வருஷம், 16 வருஷம் தண்டனைய குடுத்துட்டு, அந்த 15 வருஷம், 16 வருஷம் தண்டனை முடிச்சு அவன் வெளிய வந்து, ஏன் குழந்தை தான் வந்து அவன போலீஸ பிடிச்சு மாட்டி குடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என் குழந்தைய மறுபடியும் வந்து என் குழந்தை எதுவும் செய்ய மாட்டான்ட்டு என்ன நிச்சயம் இருக்கு? என் குழந்தைக்கு என்ன உயிர் உத்தரவாதம் இருக்கு? அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பயப்படுறாங்க. இது வந்து ஒரு தாயா கண்டிப்பா கரெக்ட்டான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு தூக்கு தண்டனையோ, என்கவுண்டரோ பண்ணாம 15 வருஷம், 16 வருஷம் தண்டனைய குடுத்தீங்கன்னா, நாங்க எங்க முடிவ தேடிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாரி பத்திரிக்கையாளர்ட்ட அந்த அந்த சிறுமியினுடைய தாய் சொல்லியிருக்காங்க. இத பத்தி மக்களாகிய உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.